எங்களுக்கு வந்து கார்த்திகை மாதம் வந்து சீசன் ஸ்டார்டிங் கேரளாவில், அதாவது பாலக்காடு காயின்னு சொல்லுவாங்க. அங்கே தான் எங்களுக்கு ஒரு 3 மாதம் அங்கே வரும். பொங்கல் சொல்கிறாங்க இல்லையா, அங்கே பொங்கல் வரும் எங்களுக்கு அங்கே தான் வரும். பொங்கல் முடிஞ்சக்கப்புறம் ஒரு 2 மாதம் வரும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் முத்தின காயாக வரும். அந்த டைம் வந்து இங்கே திருநெல்வேலி காய் வந்துடும். இந்த சைடு எங்களுக்கு வந்து காய் வரும்போது இங்கே ஒரு 2 மாதம் காய் வரும். இது முடிஞ்சு தூத்துக்குடியில் காய் வரும். எங்களுக்கு தூத்துக்குடியில் காய் வரையில் எங்களுக்கு ஆடி மாதம் ஆவணி மாதம் வர விடணும் கரெக்டாக. அதுக்கப்புறம் ஊரில் காய் கொஞ்சம் கொஞ்சம் வரும். அதை வந்து யாராச்சும் ஜூஸ் கடை ரெகுலராக போடுவாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் எடுத்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த பணம் இது நொங்குக்கு எந்தளவு சென்னையில் வரவேற்பு இருக்குது? மெயினாக நீங்கள் பல ஊர் காய் வைக்கிறீங்க, எந்த ஊர் காய்க்கு டேஸ்ட் அதிகம் இருக்கும்ல? திருநெல்வேலி எங்கள் ஊர் காய் தான்ண்ணா. ஏன்னா பொள்ளாச்சி நொங்கில் வந்து ரொம்ப சின்ன நொங்காக இருக்கும், அதே ஒரு விரும்ப மாட்டாங்க. எங்கள் ஊரில் காய் சிறுசாக இருந்தாலும் காய் நல்லா நொங்கு பெருசாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், இனிப்பு நல்லாயிருக்கும். அதனால மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊர் காய் தான். மற்ற யாருக்கு எப்படின்னு தெரியல. நாங்கள் கஸ்டமரே அதே ஒரு பார்க்கும்போது வந்து நொங்கு சிறுசாக இருக்குமாங்க. இந்த எங்கள் ஊர் காயில் அப்படி யாருமே சொன்னால் கிடையாது. 8 பீஸ் 100 ரூபாய்க்கு கொடுக்குறோம்னா ஓகே தம்பி எடும்பாங்க. அதே இப்போ நாங்கள் வேறு எங்கேயாச்சும் காய் வாங்கிட்டு வந்தோம்னா கூட 2 போடுவியா இல்லை 3 போடுவியா அப்படி சொல்லுவாங்க. சின்ன நொங்காக இருக்குன்னு நாங்களே எக்ஸ்ட்ரா போட்டு கொடுக்க தான் செய்வோம். எங்கள் ஊர் நொங்கில் நாங்களே கொஞ்சம் பேசுவோம், ஏன்னா நொங்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். சரி தம்பி எடுத்தா அப்படின்னு சொல்லி அப்படியே வேண்டி போயிடுவாங்க. இப்போ எத்தனை பேர் நம்ம இப்போ தென்காசி திருநெல்வேலியிலேருந்து இந்த சென்னை ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கடைக்கு மேலே இருக்குண்ணே. உங்களுக்கு எந்த பக்கம் எந்த ஏரியா பார்த்தாலும் ஆள் இல்லாத இடமே இருக்காது. எல்லா பக்கமும் ஆள் இருக்கிறாங்க. சென்னையில் நீங்கள் எடுத்துக்கிட்டால் எங்கள் எப்படி சொல்ல, இப்போ சீசன் எங்கே இருங்க லோக்கல் நொங்கு இங்கே வந்துடும் 10 ரூபாய்க்கு. அவங்களும் போட்டு விற்றுக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்க 12 பீஸ் 100 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 2 மாதம் அந்த மாதம் தான் இருப்பாங்க. நாங்கள் எங்களுக்கு அப்படியே ஒரு 5-6 மாதம் அங்கே ரெகுலராக அங்கே தான் இருப்போம் நாங்கள். இப்போ இதெல்லாம் இந்த தேரிக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே விளையக்கூடிய அது வந்து இந்த லோக்கலுக்காரங்க சொல்லுவாங்கள்ல, அவங்க தான் இந்த தேரிக்காடுங்கிற மாதிரி வருது. எங்களுக்கு வந்து இங்கே தோப்பு மாதிரி இருக்கும். நாங்கள் அது எங்களுக்கு தனியாக பராமரிக்க ஆள் இருக்கிறாங்க. மட்டையெல்லாம் எங்களுக்கு அறுத்து விட்டால் தான் 2 காய் வரும், இல்லைனா காயெல்லாம் ஒன்றும் கிடைக்காது, ரொம்பலாம் பெருசாலாம் இருக்காது. அதை கனெக்ட் பண்ணியே நாங்கள் அங்கே ஊரில் இருப்போங்கண்ணா. இப்போ கேரளா மாதிரி மாநிலங்களுக்கும் போய் விற்பேன்னு சொல்கிறீங்க. வருஷத்தில் எத்தனை மாதம் வெளியூரில் இந்த மாதிரி விற்பனைகளில் ஈடுபடுறோம்? நாங்கள் வெளியூர் ஒரு 4 மாதம் இருப்போம். வெளியூர்னால் எங்கள் இப்போ பொதுவாக நாங்கள் சென்னை மட்டும் தான். நாங்கள் வந்து கேரளாவும் சென்னை மட்டும் தான் பார்ப்போம். கேரளாவில் நாங்கள் எங்களை எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 3 மாதம் அங்கே கேரண்டியாக இருப்போம். அதுக்கப்புறம் தான் சென்னைக்கு வருவோம். நாங்கள் வெயில் இந்த பயணி கொஞ்சம் இங்கே கூட கொஞ்சம் ஓடுறதுனால இங்கே வருவோம். இப்போ உங்கள் பகுதியில் வேறு விவசாய பயிரை விட பனைமரம் தான் அதிகமாக இருக்குமா? அதை பற்றி வேறு எல்லாம் இருக்குது. எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு 4 ஊருண்ணே. பாண்டியாபுரம், கடையாலுட்டி, வேலப்பனடாருங்க ஒரு சேர்ந்த மாதிரி ஒரு 4 ஊர் உண்டு. எங்களுக்கு வந்து இதான் வேலையாகவே இருக்கும். நாங்கள் அதனால எங்களுக்கு வந்து எப்படி சொல்ல, எங்கெங்கே தோப்பு இருக்குது எல்லாத்துக்குமே ஆள். எங்கேருந்து எங்களுக்கு ஆந்திரா, கர்நாடகா அங்கே வரலாம் போயிடுவாங்க. அங்கே போய் எங்களுக்கு வந்து நொங்கு கிடச்சா போதும், இதை வச்சு என்னதாச்சும் பார்த்துக்கலாம். ஒரு 500 ரூபா சம்பளம் இருந்தாலும் போதும், தனியாக பார்க்குற மாதிரி இருந்து அதை கனெக்ட் பண்ணி போயிடுவாங்க. பனைமரங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படிங்கிற மாதிரி அது இந்த பிளாட்டு போட்டு விற்றுக்கிட்டு இருக்காங்கண்ணா. அது சொல்ல தான் செய்யணும். ஏன்னா எல்லா பக்கமும் பிளாட்டு போட்டு விற்கிறவங்க பேரில் இடத்துல எப்படி பார்த்தாலும் ஒரு சும்மா கிராம சைடு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு வீட்டு வேலைக்கு கூட இதைத்தான் வச்சுருந்தாங்க. இப்போ ஒரு வீடு கெட்டனா கூட இந்த 4 மரத்தை விற்று தான் அங்கே கொண்டு கெட்டுற மாதிரி தான் இருக்குது. இப்போ பனைமரம் ஏறுவதற்கான ஆட்கள்லாம் இருக்காங்களா உங்கள் பகுதியில்? இருக்கிறாங்க, ரொம்ப கம்மிண்ணா. ஏன்னா சம்பளம்லாம் அவங்க கேட்குற சம்பளமாக கொடுக்கலாம் முடியல, அந்தளவுக்கு இருக்காங்க. எங்களுக்கு வேறு வழியும் இல்லை, கொடுத்தாகணும். வேறு அவங்க இல்லைனா மரமும் அழிஞ்சிடும், அழிக்க முடியாதுன்ட்டு அவங்களுக்கு ஆள் கம்மி தானோ. இப்போ வெயில் காலத்தில் அதிகமாக நொங்கு இருக்கும். மெயினாக எந்தெந்த மாதங்களில் இந்த நொங்கு இருக்கும் அதிகமாக? மெயினாக மாதம் இப்போ இந்த மே, ஜூன் இந்த இதெல்லாம் ரொம்ப மே மாதம் எங்களுக்கு ரொம்ப இந்த ஸ்கூல் லீவ் விடுவாங்கல்ல, அந்த மாதம் எல்லா பக்கமும் நொங்கு இருக்கும். எங்கள் ஊர் மட்டும் இல்லை, எல்லா சைடுமே நொங்கு இருக்குது. இப்போ நீங்கள் உங்கள் ஊரில் போய் நீங்கள் சும்மா 1 மணி நொங்கு இருக்குன்னாட்டா இருக்குப்பா இங்கேயே இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் மற்ற நேரத்தில் நொங்கு கிடைக்காது. மே மாதம் கண்டிப்பாக எல்லா சைடும் இருக்கும்.